பலாக்காவை வச்சு ஒரு ரெசிபி பண்ணணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பலாக்கா கிடைக்கிறதே இல்லை. கடையில் ரொம்ப நாளாக சொல்லி வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஆனால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இது போல் கலர் டர்ன் ஆகிருக்கு. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இதுவும் மோசம் இல்லை, நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு இந்த பலாக்காவை வச்சு இடிச்சக்க தோரன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நம்மளோட ஸ்டைலில். வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் உங்கள் ஏரியாவில் இடிச்சக்க தோரனெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன பலாக்காயை எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லைன்னா பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும். கொஞ்சம் இந்த டேமேஜாக இருக்குது, இதை கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த குக்கரில் தண்ணி வச்சுருக்கோங்க. இதில் நம்ம மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்திடலாம், கூடவே உப்பும் சேர்த்திடலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த பலாக்காயை சேர்த்திடலாம், குட்டி பலாக்காவை. இப்போ இதை ஒரு 2 விசில் விட்டு வேக விட்டு எடுக்கலாம். நம்ம இப்போ 2 விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. இந்த தோல் முள்ளெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் கட் பண்ணி வேக வைக்கிறதா இருந்தாலும் வேக வச்சுக்கலாம். நான் இங்கே தோலோட தான் வேக வச்சுருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க, கொஞ்சம் ஆறட்டும். அப்போ தான் நமக்கு கட் பண்ணுறதுக்கு தோல் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறமா சைடில் இருக்க தோல் எல்லாம் நீக்கி எடுத்துடலாம். இப்போ இங்கே நம்ம ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கோங்க. இதில் ஒரு 2 சில் அளவுக்கு தேங்காவை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். இல்லை துருவன தேங்காவாக இருந்ததுன்னா ஒரு 1/4 முடி அளவுக்கு துருவி சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த தேங்காவை நான் முதல்ல பல்ஸ் மோட்ல போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ தேங்காவை பார்த்தீங்கன்னா 1-2 அடிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 4 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு 5-8 எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமா இருக்கிறதுனால ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் 1. அடுத்ததா 2 பச்சை மிளகாய் கூடவே எடுத்திருக்கோம். அடுத்ததா 2 ஈர்க்கு கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நம்ம 1-2 அடிச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ இது போல 1-2 இடிச்ச மாதிரி இடிச்சுட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த பலாக்கா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆறி இருக்கு. இப்போ இதோட தோல் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த சுத்தி இருக்கிற இந்த முள் பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல எல்லாத்தையும் கட் பண்ணிடலாங்க. பாருங்க, நமக்கு பலாக்கா நல்லா குக் ஆயிருக்கு. இது போல சைட்ல விட்டு கத்தியை விட்டு இது போல கட் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த பலாக்கா நல்லா பச்சை கலர்ல இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆனா நமக்கு மார்க்கெட்ல இது போலதான் கிடைச்சது. ஃப்ரெஷ்ஷா கிடைச்சதுன்னா மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. நம்ம ஏரியால சொல்லி வச்சாதான் வாங்கிட்டு வருவாங்க. அதனால நமக்கு இந்த கலர்ல தான் கிடைச்சிருக்கு. ஆனா ஃப்ரெஷ்ஷா பறிக்கும் போது இன்னும் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி பலாக்கா செய்திருக்கீங்க அப்படின்னா என்ன ரெசிபி செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் நம்ம தோலெல்லாம் நீக்கி வச்சிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம இடிக்கல் இருக்கும் இல்லைங்களா, இடிக்கல்லில் வச்சு நல்லா இடிச்சோன்னா இது இது போல உதிரி உதிரியா வந்துடும். இது போல இடிக்கல்ல வச்சு இடிச்சோன்னா நல்லா பூ மாதிரி உதிர்ந்து வந்துடுங்க. பாருங்க எந்த அளவுக்கு பூ மாதிரி உதிர்ந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொறுன்னு இடிச்சு வச்சிருக்கோம். இப்போ இங்க ஒரு வானொலி வச்சிருக்கோம். இப்போ இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ இதில் சீரகம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், உளுத்தம் பருப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திடலாங்க. அடுத்ததாக வரமிளகாவும் பச்சை மிளகாவும் ஒன்றா கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே கருவேப்பிலையும் இதோட சேர்த்திடலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கி கொடுத்துடலாங்க. அந்த பச்சை மிளகாவோட காரம், வரமிளகாவோட காரம் எண்ணெயில் இறங்குறதுக்காக. இப்போது நம்ம தேங்காய் விழுது அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த எண்ணெயிலேயே சேர்த்திடலாங்க. சேர்த்து நல்லா இது போல் வறுத்து கொடுக்கலாம். இந்த தேங்காவோட பச்சை மணம் கொஞ்சம் லைட்டாக போகிற வரைக்கும் நம்ம இது போல் வதக்கி கொடுத்துடலாம்.
நம்ம இப்போ ஃப்ளேமை வந்து மீடியம்ல தாங்க வச்சிருக்கோம், ஹை பண்ண கிடையாது. இப்போ இந்த தேங்காவோட பச்சை மணமெல்லாம் போயிட்டு இப்போ நம்ம பலாக்காய்க்கு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்தி தான் வேக வச்சிருக்கோம். இப்போ இந்த தேங்காய்க்கு தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்திடலாங்க. இப்போ கடைசியாக நம்ம உதுத்து வச்சிருக்க இந்த பலாக்காயும் இதோட சேர்த்திடலாம். சேர்த்தி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடியை தூவி விட்டுடலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க வறுத்துட்டு இருக்கோம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா அந்த சீரகம் பூண்டோட மணத்தோட பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த தோரன். இந்த பொரியல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் நம்ம பலாக்காவை கட் பண்ணி இடிக்கிறது தான் டைமு. மற்றபடி தாளிப்பு கொடுத்து கலந்து விட்டால் தீர்ந்துடுங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா பொலன்னு வர வரைக்கும் ஒரு 2 to 3 நிமிஷம் போல் இது போல் அந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டேஸ்டியான இடிச்சக்காய் தோரன் பலாக்காய் பொரியல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செய்து பாருங்க, வீட்டில் சீசன்ல கிடைக்கும் போது செய்து பாருங்க.